மணிப்பூரில் வன்முறை சம்பவங்கள் நீடிப்பதால் கூடுதலாக 2000 படை வீரர்களை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து மெய்தி மற்றும் குகி சமூகத்தினருக்கு இடையே மோதல் வெடித்தது. இந்த மோதலில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கலவரத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக வன்முறை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரித்து உள்ளது. சமீபத்தில் இளம்பெண் ஆயுத குழுவினரால் கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடுகள், வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த என்கவுண்டர் சம்பவத்திற்கு பிறகு மெய்தி சமூகத்தைச் சேர்ந்த 6 பேரை கடத்திச் சென்று அதில் 2 எரித்துக் கொன்றதால் மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மணிப்பூருக்கு கூடுதலாக 2000 படை வீரர்களை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. மத்திய ஆயுத காவல் படையைச் சேர்ந்த 19,800 வீரர்கள் ஏற்கனவே மணிப்பூரில் நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் கூடுதலாக 2000 வீரர்களை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது.